நுரையீரல்ல நீர் சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்ட்டு பல பேஷண்ட்டுகள் வந்து நம்மள்கிட்ட வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க, இதை பற்றி பேசுங்க டாக்டர் அப்படின்ட்டு. அதனால் உங்களுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நுரையீரல் உள்ள நீர் சேருது அப்படின்னா என்ன காரணம், ஏன் சேருது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது, எப்போ டாக்டரை பார்க்கணும் அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். வாங்க வீடியோவில் செல்லலாம். நுரையீரல்ல நீர் சேருது அப்படின்னும் போது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. என்னன்னா, ஒன்று நுரையீரலுக்கு வெளிப்பக்கத்தில் நீர் சேர்றது, இன்னொன்று நுரையீரலுக்கு உள்ளேயே நீர் சேர்றது. நுரையீரலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ப்ளூரான்னு ஒரு அவுட்டர் கவரிங் இருக்குது. ஸோ அந்த நுரையீரல் வெளிப்பக்கத்தில் அந்த ப்ளூரால நீர் சேர்றதுன்றது ஒரு கண்டிஷன், தனி கண்டிஷன். நுரையீரலுக்கு உள்ளேயே நீர் சேர்றதுன்றது தனி கண்டிஷன். இந்த நுரையீரலுக்கு வெளியே நீர் சேர்றது தான் பேரு தான் ப்ளூரல் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்றோம். நுரையீரலுக்கு உள்ள நீர் சேர்றது தான் பார்த்தீங்கன்னா பல்மனரி எடிமா அப்படின்றது சொல்றோம். ஸோ ரெண்டும் வேறு வேறு. ஓகேங்களா? இதுல பெரும்பாலும் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கால்ஸ் இல்லை நம்மளுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் என்னன்னா, சார் நுரையீரல் நீர் சேர்ந்துருச்சாமே, அந்த நீரை நீங்கள் வெளியே எடுத்துருவீங்களா அப்படின்னும் போது நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிப்பேன், ஒருவேளை இவங்க அந்த ப்ளூரல் எஃப்யூஷனை சொல்கிறாங்க போல, அந்த வெளியே நீர் சேர்ற சொல்கிறாங்க போல, எடுத்துடலாமா, ஒரு ஊசி போட்டு எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் பேஷண்ட் வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த நுரையீரல் உள்ள நீர் சேருதுல பல்மனரி எடிமா, அதை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்ட்டு. சார் எடுத்துடலாம்னு சொன்னீங்க, இப்போ என்ன சார் சொல்கிறீங்க, இது ஏதோ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களேன்னு. இல்லைம்மா, இந்த நீர் வேற, இந்த நீர் வேற. ஸோ ப்ளூரல் எஃப்யூஷன்ன்றது வெளிப்பக்கம் சேர்றது, அதை தான் நம்ம ஜென்ரலாக ஊசி போட்டு வெளியே எடுத்துட முடியும். அதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசுகிறேன். ஆனால் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட் நுரையீரலுக்குள்ள நீர் சேர்ற பல்மனரி எடிமா பற்றி. பல்மனரி எடிமா அப்படின்னா என்ன அப்படின்னா, நுரையீரல் இருக்கு, ரெண்டு நுரையீரல் இருக்கு. அந்த நுரையீரல் உள்ள வந்து தான் இந்த சுவாச குழாய்கள்லாம் உள்ள போயிட்டு இந்த மரங்கள் மாதிரி கிளைகள் மாதிரி பல்வேறு பிரான்ச்சஸ் அப்படியே உள்ள போகுது. அதுக்கும் ஒரு ரத்த சப்ளை எல்லாமே கூடவே போகுது, நரம்புகள், அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் போகுது. இப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த நுரையீரல் உள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்துட்டு நீர் சேர ஆரம்பிக்குதுன்னா அது பேர் தான் பல்மனரி எடிமா, நுரையீரலில் நீர் கோர்த்துதல், உள் நீர் கோர்த்துதல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் என்ன, இந்த நுரையீரல் உள்ள நீர் சேர்ற பல்மனரி எடிமாவுக்கு மோஸ்ட் காமன் காஸ் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னன்னா ஹார்ட் ஃபெயிலியர். எப்படி ட்விஸ்ட், நுரையீரலில் தான் நீர் சேருது, ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சரியாக செயல்படாமல் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுதான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், லெஃப்ட் ஹார்ட் ஃபெயில் ஆகுதுன்னா அதுதான் மோஸ்ட் காமன் காஸ். ஓகேவா? இப்போ பல்வேறு பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க என்னன்னா, சார் நுரையீரல் உள்ள வந்து நீர் சேர்ந்துருச்சு, பல்மனரி எடிமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்து வந்தோம், இப்போ வந்து இதை சரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு. இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனை யாருனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னால. ஓகே, எப்படி சார் ஹார்ட்டில் பிரச்சனைனால நுரையீரலில் நீர் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கனெக்டடுங்க, தேர் ஆல் கனெக்டட். புரியுதா நான் சொல்கிறது? ஹார்ட்டு தான் வந்து பிளட்டை வந்து உடம்பு ஃபுல்லாக பம்ப் பண்ணுது. ஆனால் ஹார்ட்டுக்கு ரத்தம் எங்கேருந்து வருதுன்னா லங்ஸ்லேருந்து தான் வருது. ஏன் லங்ஸ்லேருந்து வருது? லங்ஸ் தான் பியூரிஃபை பண்ணுது. அப்போது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொடுக்கறதும் கெட்ட ரத்தத்தை திருப்பி ஹார்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதும் அதை நல்ல ரத்தமா மாத்துறதும் லங்ஸ் பண்ற வேலை. அப்ப லங்ஸ்ல இருந்து தான் ஹார்ட்டுக்கு வந்துட்டு பிளட் போகுது. அதை தான் ஹார்ட் பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா அனுப்புது. அப்ப அந்த ஹார்ட் வந்து வீக் ஆச்சுன்னா, சரியா பம்ப் பண்ண முடியலன்னா திருப்பியும் பிளட்ல எங்க போவோம்? நுரையீரலுக்கே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து அதை ரிசீவ் பண்ண முடியாது, பம்பிங்கே ஒர்க் ஆகலன்னா. இதை தான் நல்ல உதாரணமா இன்னும் உங்க மக்களுக்கு நம்ம எளிய முறையில் சொல்லணும்னா இப்படி சொல்றேனே, ஒரு டேங்க் இருக்கு. ஓகே, டேங்க்னா தண்ணி தேக்கிற டேங்க் இருக்கு, ஒரு மோட்டர் இருக்கு, ஒரு வயல் இருக்கு. ஒரு மோட்டர் விவசாயி ஆன் பண்ணாரு அப்படின்னா அந்த மோட்டர் கிருன்னு ஓடும் போது டேங்க்ல இருக்கிற தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? வயலுக்கு பாயும். இப்போ சப்போஸ் அந்த மோட்டர் வேலை செய்யலைங்க, அந்த மோட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த மோட்டர் சரியா ஓட மாட்டேங்குது அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி வயலுக்கு போகுமா இல்லை டேங்க்லயே இருக்குமா? டேங்க்லயே இருக்கும். இப்போ அப்படியே இங்க பொருத்தி பாருங்க, இந்த டேங்க் தான் இங்க நுரையீரல், இந்த மோட்டர் தான் இங்க ஹார்ட், இந்த வயல் தான் நம்ம உடம்பு ஃபுல்லா. அப்போ மோட்டர் என்ற ஹார்ட் வேலை செய்யல அப்படின்னா ரத்தம் எல்லாம் டேங்க் என்ற நுரையீரல்ல தேங்க ஆரம்பிக்குது. அது பேரு தான் பல்மனரி எடிமா. அப்ப இங்க பிரச்சனை யார் மேல? மோட்டர் மேல, அதாவது ஹார்ட் மேல. அப்போ இங்க நம்ம சரி செய்ய வேண்டியது ஹார்ட்டை தான் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ரைட், இது ஒண்ணு. ரெண்டாவது,
இந்த பல்மனரி எடிமாக்கு ஹார்ட் மட்டும்தான் காரணமானா கிடையாது. ஒரு 70 விழுக்காடு ஹார்ட் மெயின் ரீசன். ஆனால் சில கேசஸ் வரும் எப்படின்னா, சார் ஹார்ட் நார்மலாக இருக்கு ஆனால் நுரையீரல் உள்ள தண்ணி சேருது. பல்மனரி எடிமா வருது ஆனால் ஹார்ட் நார்மலாக இருக்கு. அப்போ இது பேர் தான் என்னன்னா நான் கார்டியோஜெனிக் பல்மனரி எடிமா. அப்படின்னா என்னன்னா ஹார்ட் காரணம் இல்லாத அதர் காரணங்கள். அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ARDS அப்படின்ற கண்டிஷனை நான் சொல்ல வரேன். ARDS அப்படின்னா என்னன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம். அதாவது திடீர்னு நுரையீரல்ல நீர் கோத்துக்கிறது ஆனா ஹார்ட் நார்மலா இருக்கு. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஹார்ட் நார்மலா இருக்கு ஆனா நுரையீரல் மட்டும் நீர் கோத்துக்கிறது தான் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம், ARDS அப்படின்னு சொல்றோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நிமோனியா வந்தானா, நம்ம கொரோனா, நம்ம பன்னிக்காய்ச்சல், நம்ம நிமோனியா காய்ச்சல், இவங்கெல்லாம் திடீர்னு நுரையீரல் இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிக்கும் போது, திடீர்னு நுரையீரல் ஓவர் ரியாக்ட் பண்ணும் போது நுரையீரல்ல நீர் கோத்துக்குது. அது பேர் தான் ARDS ஆர் நான் கார்டியோஜெனிக் பல்மனரி எடிமா. அப்போ நுரையீரலை நீர் கோத்துக்கிறதுக்கு நுரையீரல் காரணமும் இருக்கு, லைக் நிமோனியா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இந்த பட்டாசு தொழிற்சாலை இருக்கு, அதுல ஏதோ ஒரு வெடி விபத்து, உள்ள தம்பால் மாட்டிக்கிட்டான். அந்த வெடினால் இறக்குறதோட அந்த வெடியிலேருந்து கிளம்புற அந்த புகை இருக்குல்ல, அந்த புகையை ஒரு 5 நிமிஷத்தில் அந்த அவ்வளோ கார்பன் மோனாக்சைடு புகையை உள்ளெடுக்கும் போது லங்ஸ் ஒத்துக்காம டக்குன்ட்டு ரியாக்ட் ஆகி நீர் ஒத்துக்க ஆரம்பிக்கும். அப்போ இன்ஹேலேஷன் ஆஃப் டாக்ஸிக் கேஸஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணமா இருக்கு இந்த நான் கார்டியோஜெனிக் பல்மனரி எடிமா, அதாவது நுரையீரல் நீர் ஒத்துக்கிறதுக்கு. ரெண்டாவது. மூணாவது, நம்ம ஆள் டாஸ்மார்க்லயோ இதுல ஏதாவது ஆல்கஹால் அடிக்கிறாங்க, குடிக்கும் போது திடீர்னு ஆஸ்பிரேட் ஆகி வயிறுக்கு போக வேண்டிய ஆல்கஹால் லங்ஸுக்கு போயிடுச்சுன்னா அப்போ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் திடீர்னு நுரையீரல்ல நீர் கொத்துக்கிறதுக்கு, பல்மனரி எடிமா வர்றதுக்கு. இது 3. நாலாவது, நம்ம லங்ஸ் ப்ராப்ளம் இல்லாமையும் நுரையீரல்ல நீர் கோத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பேர்ன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீ விபத்துல உடம்பு ஃபுல்லா வெந்துருச்சுன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல நுரையீரல்ல நீர் கோத்துக்க வாய்ப்பு இருக்கு. பேர்ன்ஸ். இன்னொரு முக்கியமான காரணம் பேன்கிரியாடைட்டிஸ், அதாவது கணையம் வீக்கமடைகிறது. கணையம் வீக்கமடைகிற ஒரு காம்ப்ளிகேஷனாகவும் நுரையீரல்ல நீர் கோத்துக்கலாம். அப்போ பேன்கிரியாடைட்டிஸும் இந்த பல்மனரி எடிமாக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அப்புறம் செப்சிஸ், அதாவது என்னன்னா உடம்பு ஃபுல்லா சீல் கோத்துக்கிறது, இதுவும் நுரையீரல்ல தண்ணி சேர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அப்போ பல காரணங்கள் இருக்கு இந்த நுரையீரல் உள்ள நீர் சேர்றதுக்கு, அதாவது இந்த பல்மனரி எடிமாக்கு. ஸோ ஓவராலா காரணங்கள் அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த நுரையீரல் உள்ள நீர் கோத்துக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பல்மனரி எடிமா தான் நம்ம டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா, முக்கியமான காரணம் ஹார்ட் ஃபெயிலியர். ஆனால் ஹார்ட் நார்மலாக இருந்தும் நீர் கோத்துக்கிறதுக்கு ஒரு 30 விழுக்காடு சான்ஸ் இருக்கு. அது பேர் தான் ARDS, நான் கார்டியோஜெனிக் பல்மனரி எடிமா. அந்த ARDSக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் நம்மளோட நிமோனியா. ஆனால் அதை தவிர கேஸ் உள்ள போறதோ, இல்லைனா ஆல்கஹால் ஏதாவது நம்ம லங்ஸுக்கு ஏதாவது ஆஸ்பிரேட் ஆகிறதோ, இல்லைனா தீ விபத்தோ, இல்லைனா கணைய வீக்கமோ, இல்லைனா செப்சிஸோ, இது எல்லாமே நுரையீரல்ல தண்ணி சேர்றதுக்கு முக்கியமான காரணங்களாக அமையுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன சார் பண்ணணும் இந்த மாதிரி, நான் எப்படி எனக்கு அறிகுறி இருக்கும்னா, மூச்சு வாங்குங்க, நடக்கவே முடியாது, மூச்சு திடீர்னு பயங்கரமா வாங்க ஆரம்பிக்கும், நடந்தாலே மூச்சு வாங்கும், கால்கள் வீங்க ஆரம்பிக்கலாம், படுக்க முடியாது, படுத்தா மூச்சு வாங்குறது இன்னும் அதிகமாகும், எஞ்சி உட்காந்தா கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கும். இது எல்லாமே இதோட அறிகுறிகள். ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க என்ன பண்ணணும்னா, டைம் வேஸ்ட் பண்ணாம நுரையீரல் டாக்டர் பார்க்கணும். கன்சல்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் பல்மனாலஜிஸ்ட் as soon as possible, so that எதனால பிரச்சனை நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு இப்போ ஹார்ட் தான் ப்ராப்ளம்னா ஹார்ட் டாக்டர் நாங்களே சேர்ந்து அதுக்கான மருந்துகள். சப்போஸ் லங்ஸ்ல நிமோனியா அதுதான் காரணம்னா அப்போ அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ். சப்போஸ் இந்த ஆஸ்பிரேஷனோ இல்லை அந்த கேஸ் உள்ள போய் லங்ஸ் டேமேஜ் இருந்தால் அப்போ அதுக்கான ஸ்டீராய்டு மருந்துகள். இல்லை கணையனால தான் அந்த பிரச்சனை வந்துன்னா அப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட். அப்படின்ட்டு காரணத்தை கண்டுபிடிக்கிற நோக்கம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் தேவை. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நுரையீரலில் தண்ணி சேர்றது முற்றிலுமாக குறைக்கப்படும். இப்போ நான் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கிறது நுரையீரலுக்குள் தண்ணி சேர்றது, அதாவது பல்மனரி எடிமா. நுரையீரலுக்கு வெளியே தண்ணி சேர்றது ப்ளூரல் எஃபிஷியன், அதை பற்றி நான் தனியாக அப்புறம் ஒரு வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நுரையீரலுக்குள் தண்ணி சேர்றதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது இருந்தது, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எக்ஸ்பர்ட் பல்மனாலஜிஸ்ட்டை போய் பாருங்க. அதே மாதிரி தேவைப்பட்ட கார்டியாலஜிஸ்ட்டையும் அனுப்புவாங்க. அதாவது நுரையீரல் டாக்டர் மற்றும் இருதய டாக்டர் சேர்ந்து இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பல்வேறு பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, இந்த நுரையீரலில் தண்ணி சேர்ந்துருச்சு, பல்மனரி எடிமா, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். மற்றபடி இது வீட்டில் நான் ஏதாவது பண்ணி சரி செஞ்சுக்கலாமா அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இல்லை, இதுக்கு மருத்துவ உதவி தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ பல்வேறு டிஃப்ரெண்ட்டான கருத்துக்களை, மெடிக்கல் கருத்துக்களை ரொம்ப டிஃபிகல்ட்டாக
தமிழக மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் சொல்ல ஒரு முயற்சி தான் நம்ம சேனலோட பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணோம். அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு நம்மளோட இந்த அறிவுபூர்வமான கான்செப்ட்ஸை வந்துட்டு கொண்டு போய் பல ஃப்ரெண்ட்ஸ்கள் மக்கள்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நாலேஜ் இஸ் டு பி ஷேர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.